என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எல்லாருமே பரபரப்பாக இருப்பீங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். உங்களுடைய குழந்தைங்க நல்லபடியாக படித்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்பா கிட்ட நாம் மன்றாடி வேண்டிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் வர நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் திறந்த உடனே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், நோட்டு, பேனா, பென்சில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் சாயனா நாங்களும் அந்த நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி தரோம். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு யாராவது விருப்பப்பட்டால் பொருளாகவோ வாங்கி தரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் அதோட அக்கௌண்ட் நம்பர் தரேன், நீங்கள் அதில் பணமாகவும் கொடுக்கலாம். இது கண்டிப்பாக இங்கே நம்ம துவாரகமாயில் வர குழந்தைகளுக்கும் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் வர குழந்தைகளுக்கும் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகள், படிப்புக்காக நம்ம செலவு பண்ணுறது. பிரகா ஃபவுண்டேஷன் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சாய்ராம். இது கட்டாயம் இல்லை. ஏன்னா நான் பிரகா ஃபவுண்டேஷனை பற்றி நான் வெளியே நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட மட்டும், அவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும் தான் இதை நான் சொல்கிறது. இப்போ ஏன் வெளிப்படையாக இதை சொல்கிறேன்னா, சில பேர் சாயனா ஏன் பிரகா ஃபவுண்டேஷன் இருக்கா இல்லையா, அதுக்கு செயல்பாடு இருக்கா? கண்டிப்பாக 100% செயல்பாடோடு இருக்குது. அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக அதை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் சாய்ராம். கண்டிப்பாக அது ஆத்ம திருப்திக்காக செய்கிறது. இதில் சொன்னாங்க, சாயனா நீங்கள் எங்களையும் அதில் சேர்த்துங்க, அது படிப்புக்கு தானே, அதனால் நீங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சாயனா, நாங்களும் உதவி செய்கிறோன்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு பதிவு. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை அதை செய்யலாம். ஏன்னா இப்போ படிப்புகிற காலம் தொடங்கிடுச்சு. அதனால் அதே போல் சாய்ராம், நிறைய பேர் பிரகா ஃபவுண்டேஷனை பற்றி கேட்குறீங்க. சாயனா அது படிப்பதற்கு உதவி செய்வீங்களா? கண்டிப்பாக உதவி செய்வோம் சாய்ராம். நமக்கு பிரகா ஃபவுண்டேஷனுக்கு சில கோட்பாடுகள் நம்ம வச்சுருக்கிறோம். அதுதான் சில பேர் வந்து சாயனா எங்கள் குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறேன், ஃபீஸ் ஒரு 70,000 ஆகும், நீங்கள் கட்ட முடியுமான்னு கேட்குறீங்க. தெளிவான விளக்கத்தோடு நான் அதை சொல்லிடுறேன். பிரகா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தது அரசாங்க பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு, இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற பசங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் ஒரு குழந்தைக்கு ஒரு 70,000 ஃபீஸ் கட்டுறேன்னு வச்சிங்களேன், அது ஒரு குழந்தையோடு நின்றுடும். ஆனால் அரசாங்க பள்ளியில் படிக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு நோட்டு, பேனா, பென்சில் வாங்க கூட முடியாமல் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நகரத்தில் பார்க்குறீங்க, நான் இங்கே கும்மிடிப்பூண்டி வரும்போது தான் தெரியுது, நிறைய குழந்தைங்க ஒரு பேனா, பென்சில் வாங்க கூட கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட்டில் எங்கடா ஃபீஸ் இருக்குதுன்னு யோசனை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருக்குது சாய்ராம். நீங்கள் 11வது 10வது 11 12வது இந்த ஸ்கூல் அட்மிஷன்லாம் போனீங்கன்னா, இல்லை சாதாரண ஸ்கூல் சேர்க்க போனீங்கன்னா கூட அவங்க ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 50 ரூபா இவ்வளோ தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு சொல்லிட்டு 2000 1500 குறைஞ்சது 2000க்கு கேட்குறாங்க. அந்த ஃபீஸ் கட்ட கூட எங்களால் கட்ட முடியலன்ற சில சிக்கல்கள் இருக்குது நிறைய பேருக்கு. திடீர்னு இதை நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன். நான் கொடுத்தும் உதவுனேன். 11வது 12வது போய் சேர்க்குறாங்க ஒரு பையனை, இல்லை 11வது போய் சேர்க்குறாங்க, 10வது பாஸ் ஆகிட்டு 2500 கேட்டுருக்குறாங்க. அது என்னென்னா, அந்த பணம் எதுக்கு கேட்குறாங்க சாய்னா, நீங்கள் அதை கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. உண்மையிலே சாய்ராம், அது வந்து டீச்சர் எடுத்துக்கிறதுக்கெலாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடிப்படை, நம்ம அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் சில அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, அந்த இந்த டாய்லெட் கழுவுறதுக்கு, இல்லை அந்த டாய்லெட்டை சுத்தமாக பண்ணுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி, முன்ன மாதிரி இல்லை அரசாங்க பள்ளி. இப்போ ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்குது. அதுக்காக அந்த காசை அவங்க வசூல் பண்ணுறாங்க. அதை வச்சு அந்த ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாங்க. ஏன்னா நான் என்னுடைய பசங்க 2 பேருமே அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வச்சேன். 12வது வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வச்சேன். நான் அந்த அரசாங்க பள்ளியோடு நான் அடிக்கடி தொடர்பில் இருக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சின்ன சின்ன தேவைகளுக்கு நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்போ ரொம்ப முடியாத இருக்கிற பசங்களுக்கு இவங்களே ஃபீஸ் கட்டிடுவாங்க சில ஸ்கூலில். இப்படி அரசாங்க பள்ளியில் இருக்கிற பசங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். ஒரு அரசாங்க பள்ளினா எப்படி இருக்கும்? நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம், நல்ல டீச்சருங்க இருக்கிறாங்க. அதாவது சில டீச்சருங்க தன்னுடைய சம்பளத்தை கொடுத்து கூட நிறைய பேர் செய்கிறாங்க. உண்மையிலே நான் அந்த சம்பளத்தை கொடுத்து அவங்க ஃபீஸ் கட்டிக்கிறாங்க. எங்கள் சகோதரி அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. பேனா, பென்சில் என்ன வேணாலும் வாங்கி தருவாங்க. அது ஒரு ஆத்மாத்மா செய்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அரசாங்க பள்ளியில் படிக்கிறது நமக்கு கேவலம், கௌரவ குறைச்சல், படிப்பு சரியாக சொல்லித்தர மாட்டாங்க. இது அப்பட்டமான பொய். உண்மையிலேயே நான் நிறைய ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்குற அரசாங்க பள்ளி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே பேர் யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கு கூட முடியாத இருப்பாங்க. அரசாங்க பள்ளியில் யூனிஃபார்ம் ஒன்று தராங்க, அதை தைக்கணும். ஆனால் ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டுன்னு போக முடியாதுல்ல. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் எடுத்து தர்றது, சில குழந்தைங்களுக்கு பேக் வாங்கி தர்றது, இது எல்லாமே நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷனில் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம்.
அதை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை. காரணம் அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக மட்டும்தான். நிறைய பேர் சாய்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அது பெரிய அமௌண்ட்டாக கேட்குறீங்க. 1,00,000 1,50,000 அந்த அளவுக்கு இன்னும் நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் நான் பெருசாக வளர்க்கலை. கண்டிப்பாக எதிர்காலத்தில் வளர்ந்தா அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் அந்த பிரகா ஃபவுண்டேஷனை கொண்டு போய் பல பேரை படிக்க வைக்கணும்னு தான் ஆசை. இப்போ தான் அது வளர்ந்துன்னு இருக்குது. குழந்தை அது 3 வருஷம் தான் ஆகுது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். 3 வருஷம் கூட ஆகலை, 2 வருஷம் தான் ஆக போகுது. எனவே இதுதான் பிரகா ஃபவுண்டேஷனுடைய இன்றைய தேவை. அரசாங்க பள்ளிக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள். அரசாங்கம் இப்போ பால்வாடிக்கு போகிறோம், அந்த குழந்தைங்க உட்காரத்துக்கு பாய் இருக்காது, தரையில் உட்கார மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தேவையான பாய், இல்லை அந்த குழந்தைங்க உட்காரத்துக்கான சேர், இப்படி தான் நம்ம வாங்கி தருவதற்கான முயற்சிகள் எடுத்து செஞ்சே இருக்கிறோம். அது எல்லாத்தையும் வீடியோ போட்டு காட்டல. காரணம், அப்படி வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிற உதவி வலது கையில் செய்கிற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாது. என்னுடைய நோக்கம் அதுதான் செய்கிறேன். எனவே நிறைய பேர் சொன்னதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். பிரகா ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் முதல்ல நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். சில பேர் சாய்னா நான் கடலூரில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. நான் முதல்ல இங்கே என்னை சுற்றி இருக்கிற மக்கள், நான் பார்க்குற கண்ணில் நேராக பார்க்குற மக்களுக்கு முதல்ல உதவியை ஆரம்பிக்கலாம். ஏன்னா முதல்ல என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய அது பறந்து போகும். அப்படி தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். சென்னை, கும்மிடிப்பூண்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் நேரடியாக சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களால என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்காக தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இது 2 வருஷம் ஆகுது. செடி முட்டு வளர்ந்துருக்கு. இன்னும் வேறாக ஆலமரம் போர் வளரும்போது சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய சக்தியை அப்பா தருவார். கண்டிப்பாக பிரகா ஃபவுண்டேஷன் நல்லபடியாக வளர்ந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய சக்தியை அப்பா கொடுப்பார். எனவே உங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், படிப்பில் கவனமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லிக் கொடுங்க. அப்பாவோட அருளாசி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும், நாளை நன்றாக அமைய வேண்டும் என்று அப்பா கிட்ட பிரார்த்திக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் பிரகா ஃபவுண்டேஷனை பற்றி எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் சாய்ராம். என்னுடைய நம்பர் எல்லாருக்கும் தெரியும், 9043533304. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் சாய்ராம்.